ஹலோ வணக்கம் மக்களே. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லாங்காக இருக்க போகுது. வை பிகாஸ் தேர் ஆர் 17 questions, ஆக்சுவலி 17 questions that you have to ask before joining ECE. ஸோ இந்த ஐடியா வந்து நம்ம ஐடியான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, தே ஹாவ் லிஸ்டட் அபவுட் 17 questions. ஸோ அந்த 17 questions வந்து அவங்க ECE ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் ஹிஸ் நேம் இஸ் அபவுட் பிரணவ் ஃப்ரம் மதுரை. ஸோ இந்த பெரிய மெயிலில் நான் ரிசீவ் பண்ண பிறகு அவங்களே சொல்லியிருக்காங்க, கேன் யூ கிளாரிஃபை தோஸ் பை மேக்கிங் அ வீடியோ டிஸ்கஸிங் ஆல் தோஸ் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ், கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். வை பிகாஸ் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே வந்து ஒரு கரெக்டாக லாஜிக்கலாக இருக்குது. அண்ட் நான் எல்லா கொஷின்ஸும் படித்து பார்க்கல, ஜஸ்ட் ஒரு 2 to 3 questions படித்து பார்த்தா சரி, அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம தனியாக வீடியோ மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு திஸ் ஹஸ் ஸ்டார்டட் டு ரெக்கார்ட் திஸ் வீடியோ. அண்ட் ப்ராபப்ளி இந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க அந்த கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் அந்த 17 questions எதெல்லாம் முக்கியமான கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நானுமே வந்து சொல்கிறேன், பட் லெட் வி ஸ்டெப் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ECE ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டு உங்களை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு இந்த 17 questions இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ECE சிலபஸ் ஹெவியர் தென் CSE. CSE விட வந்து ECE சிலபஸ் வந்து ரொம்ப ஹெவியாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் ஆமாம். ஏன்னா சிஎஸ்சியில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் வந்து ரொம்ப இன்டர்ரிலேட்டடாக இருக்க மாதிரி இருக்கும், பட் எல்லா நேரமும் அப்படி இருக்காது. வென் கம்பேரிங் டு சிஎஸ்சி, நீங்கள் ECE படிக்கிறப்போ வந்து சிலபஸ் வந்து ஹெவி தான். வை பிகாஸ் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ்னு நீங்கள் வந்தாலே அனலாக் டிஜிட்டல்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரியும். கம்யூனிகேஷன் வந்தாலும் அனலாக் கம்யூனிகேஷன் வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க, அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இது ரெண்டாக பிரியும். அது இல்லாமல் சாஃப்ட்வேர் சைட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் C ப்ரோக்ராம் 2 கற்றுக்கிறோன்னா அதுக்கப்புறம் வந்து டிஎஸ் வரும். அந்த டிஎஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எலக்டிவ்ஸில் சில சாஃப்ட்வேர் பேப்பர்ஸ் வரும், லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸோ இல்லை AMLோ இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். அண்டு கண்டிப்பாக சிலபஸ் வந்து ஹெவியர் தான், இதில் எந்த டவுட்ஸும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட், second question, if someone works hard in ECE for all 4 years, can he get higher package than a CSE student? Of course yes. CSEயில் லைக் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வரும்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ரோல்ஸ்க்கு வந்து எடுப்பாங்கல்ல ஒவ்வொரு கம்பெனிலையும். ஸோ அவங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கட்டும் அப்படிலாம் வந்து அது எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த செக்டரில் வந்து ஹையர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன ரோல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இதெல்லாம் வந்து இன்னும் அண்டர்கோ பண்ணல. ஸோ பேசிக்கலி அவங்க வந்து நிறைய ரோல்ஸ்க்கு வந்து எடுப்பாங்க. லைக் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்னால் நிறைய பேர் வந்து தேவைப்படுவாங்க, பட் ஹார்ட்வேரில் அப்படி கிடையாது. இப்போது டிசைன் டெஸ்ட் அண்ட் கம்பேட்டபிலிட்டி இன்ஜினியர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இஃப் யூ ஆர் வெல் வேர்ஸ்ட் இன் ECE அப்படின்னா உங்களோட அந்த 4 வருஷமும் நீங்கள் வந்து ரொம்ப நாலேஜபிளாக டெக்னிக்கலாக வந்து நீங்கள் சவுண்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட்வேர் கம்பெனிஸில் உங்களுக்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஸோ டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை குவால்கம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான கம்பெனிஸில் வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்குதுன்னா ஆப்வியஸ்லி டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து 40 LP அதெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான நல்ல பேக்கேஜஸில் வந்து நீங்கள் உள்ளே போக முடியும் தென் CSE ஸ்டூடெண்ட்ஸை விட. இதுதான் உண்மை. லைக் அதை நீங்கள் எடுக்கக்கூடிய காலேஜ் பொறுத்து, அந்த காலேஜுக்கு வரக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸ்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் வராங்களோ அதை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி திங். தேர்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, ஈவன் த ஒன் who mastered core skills can master DSA and something which are required for software and get better package than a CSE student in software roles. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ECEலேயும் வந்து பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. கோர்ஸ் ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து கன்சியூம் ஆகும். நீங்கள் பேக்கப்புக்கு சாஃப்ட்வேர் வைக்கலாம். நானுமே அப்படி தான் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஹார்ட்வேர் வந்து ப்ரைமரியாக வச்சுட்டு சாஃப்ட்வேர் வந்து செகண்டரியாக வந்து நான் பேக்கப் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ரிப்பேரும் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது கோர் பார்த்து நீங்கள் தரவாகிறதுக்கே வந்து அதிகமான டைம் ஆகும். ஸோ அது முடிச்சிட்ட பிறகு நீங்கள் சாஃப்ட்வேர் சைடில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கனாலும் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையன் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து அதிகம். அண்ட் இங்கே நீங்கள் வந்து கம்பேரிங் டு தட் கம்மியாக தான் வந்து படிப்பீங்க. அண்ட் அவங்களுக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமானா இட்ஸ் ஆல் இன் யுவர் ஹேண்ட். நீங்கள் அதிகமாக எஃபர்ட் போட்டு அவங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படித்தாங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவங்க நோட்ஸ் வாங்கியோ இல்லை யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தோ வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் படிச்சுட்டீங்க. அதோட வந்து நீங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க இன்டர்வியூஸில் அண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவங்களோட நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனி உங்களை ஹையர் பண்ணிச்சுன்னா அவங்கள விட நல்ல பேக்கேஜுமே வந்து வாங்கலாம். தட் இஸ் த திங். எஸ், இஃப் அந்த கொஷினே இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். If yes, then from which year of his course he should start working towards it? Is this path too difficult? Yes, of course difficult தான். ஏன்னா நீங்கள் வந்து ஹார்ட்வேர் சப்ஜெக்ட் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸை படிக்கவே உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் VLSI போனாலும் சரி, இல்லை டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் நீங்கள் பேசிக்ஸ்லாம் படிச்சுட்டு வெரிலாக்லாம் பார்த்தீங்கனாலும் சரி, the path is difficult, but you can pursue if you are extraordinarily
ஒர்க்கிங் அப்படின்னா வந்து இட் இஸ் பாசிபிள்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த ஒரு விஷயமே இம்பாசிபிள்னு சொல்லிட முடியாது. அதுக்கேற்ற அந்த டிட்டர்மினேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் தேவை. என்னால் அதை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடியாது. நான் ஒரு கட்டத்தில் வந்து என்னடா தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஸோ பாசிபிளானா பாசிபிள் தான், பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் மைண்ட் செட் அலோன். ஸோ திஸ் இஸ் த திங். அண்ட் ஃபோர்த் கொஷின், இஃப் சம்மன் இஸ் doing preparation only for the core companies, how much package we can expect? Average and highest package both. என் காலேஜில் நான் பார்த்த வரைக்கும் வந்து 40 LPISன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஐ அங்கே ப்ளேஸ் ஆகிறவங்க 40 LP. அண்ட் ஆவரேஜானால் எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியாது கைஸ். அது கம்பெனிஸ் பொறுத்து, அந்த கம்பெனி உங்களுக்கு தரக்கூடிய ரோல்ஸ் பொறுத்து. ஆவரேஜாக 8 LPIலேருந்து 13 LPI வரைக்கும் ஆவரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். குவால்காம் வந்து சில ரோல்ஸ் வந்து 20 LPIக்கு எடுக்கிறாங்க. அண்ட் அதை தவிர்த்து ஸ்னீடர் எலக்ட்ரிக், ஸோ அந்த மாதிரி ஹார்ட்வேர் கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய இருக்குது வென் கம்பேரிங். அதுக்கப்புறம் சில இது இருக்குது, ஆப்டிவ் காம்போனன்ட்ஸு, அண்ட் தென் நேஷ்னல் செமிகண்டக்டர்ஸ் என்எஸ்ஸு, அண்ட் ஆர்ம் இருக்குது, என்விடியா சில காலேஜஸ் எடுப்பாங்க, சில காலேஜஸ் எடுக்க மாட்டாங்க. அண்டு நான் ப்ராபப்ளி கேள்விப்பட்டேன் எங்கள் காலேஜ் வர கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் லைக் ஆவரேஜ் ஹையஸ்ட்ன்றது எல்லாமே நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் எவ்வளோ ஸ்கில்டாக இருந்தாலும். நான் 2 இன்டர்வியூ மீட் பண்ணதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த எண்ட் டைமும் லக்கும் வந்து வேலை செய்யணும். நீங்கள் எவ்வளோ ஸ்கில்டாக இருந்தாலும் சரி. அது எனக்கு தெரியல. நான் இன்னும் 1 வருஷம் கழித்து இந்த கொஷனுக்கு வந்து கரெக்டாக பதில் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஆன்சர் தான் சொல்ல முடியும். த நெக்ஸ்ட் கொஷின், in core companies, fifth question, in core companies when we are placed for some niche roles with high pay above 40 LP, and will job pressure be like as in software or it will be moderate? Of course guys, job pressureன்றது இப்படி அப்படின்னு இல்லை. நீங்கள் ஸ்கூல் காலேஜில் எப்படி வந்து நைட்டும் பகலுமா வந்து படிச்சிங்களோ அந்த மாதிரி வந்து உங்களை வேலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ பேக்கேஜ் தரதுமே அதுக்கு தான். நீங்கள் அந்த ஸ்கில்டாக இருக்கிறதுனால அந்த பேக்கேஜ் தராங்க, அது ஒரு பக்கம் உண்மை தான். பட் அட் த சேம் டைம் நீங்கள் எவ்வளோ பேக்கேஜில் சேலரி வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் லோடும் இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணதுக்கு நம்மளும் ரெடியாக தான் இருக்கணும். மாட்ரேட்டாக இருக்குமானா நீங்கள் வாங்குற அந்த பேக்கேஜ் பொறுத்து தான், நீங்கள் என்ன ரோலில் இருக்கீங்கன்றதை பொறுத்தும் கூட இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங், அண்ட் கைஸ் நான் கொஷின் படிக்கிறப்போ கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. ஒரு ஃபோனில் ரெக்கார்டிங் போட்டு இன்னொரு ஃபோனில் வந்து இப்படி படிக்கிறதுனால எல்லாம் கோடு கூட இருக்குது. பழைய ஃபோனு கோடு இருந்ததுனால தான் வேறு ஃபோனே வாங்கினேன். அதனால் எனக்கு கொஷின் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஸோ கைண்ட்லி அட்ஜஸ்ட். ஸோ 6th question is that when will companies offer such a huge package? Will it take much experience? If yes, then how much years of experience? If not, then what do they expect for such high packages from the freshers? இது வந்து ஒரு நல்ல கேள்வி. லைக் எப்போ உங்களுக்கு அந்த ஹியூஜ் பேக்கேஜ் வந்து தருவான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து நிறைய ரோல்ஸ் வந்து வச்சுருப்பேன். இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா நீங்கள் அங்கே ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர்ன்ற ரோலுக்கு போகிறீங்கன்னா அது ஜஸ்ட் காமன் ரோலாக இருக்கும். மேபி அதில் வந்து 20 பேர் 30 பேர் வந்து அந்த கம்பெனி வந்து அந்த ரோலில் அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டெஸ்டிங் இன்ஜினியர்னு சொல்லிட்டு அது ஒரு ரோல் இருக்கும். அது வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு 5 ரோலோ இல்லை 8 ரோலோ தான் வந்து 8 பேரோ தான் வந்து அந்த ரோலில் அலோகேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கம்பேரிங் டு அந்த ஜென்ரலைஸ்டான ஹார்ட்வேர் இன்ஜினியர்ன்ற ரோலை விட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆன ரோல். இங்கே வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ஸ்கில் இருக்கணும். லைக் உங்களுக்கு கீழே இருக்கவங்கள ஒரு டீமில் உங்களோட டீம் மெம்பர்ஸை வச்சு நீங்கள் அந்த பர்டிகுலர் அசைன்டு ப்ராஜெக்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும்னா அந்த கேப்பபிலிட்டி உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்ககிட்ட பர்ஃபெக்டாக இருந்தால் தான் உங்களால் அந்த ரோலில் வந்து வேலை பார்க்க முடியும்ல. ஸோ அந்த ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அட்மோஸ்ட் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து கம்பெனிஸ் வராங்கன்னா அவங்க வந்து லைக் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தருவாங்க. நாங்கள் வந்து இந்த ரோலுக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சிஸ்கோ வருது அப்படின்னா சிஸ்கோ கம்பெனியில் வந்து எங்களுக்கு மெயில் வரப்போ வந்துடும், சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் போய்ட்டு நான் வந்து நெட்வொர்க்கிங்கில் வந்து ஒர்க் பண்ணணும், நான் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸு இந்த மாதிரி WLAN, ஸோ ஒயர்லெஸ் லேன்லாம் வந்து படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வைஃபை பற்றிலாம் தெரியும். நெட்வொர்க்கிங்கில் நான் வந்து ரோலில் ஒர்க் பண்ணணும். அங்கே சிஸ்கோ கம்பெனியில் நெட்வொர்க்கிங் ரோல்லாம் இருக்குது, அது ஓகே தான். பட் ஆனால் அவங்க ரெக்ரூட் பண்ணுறது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்காக தான். ஸோ அந்த ரோல் பொறுத்து தான் நீங்கள் அதில் என்ன மாதிரியான ஸ்கில்டாக இருந்தீங்கனாலும் அந்த கம்பெனி எடுக்கக்கூடிய பொசிஷனுக்கு நீங்கள் வந்து போக முடியும். ஸோ அந்த மினிமைஸ்டான பொசிஷன் இருக்குல்ல, லைக் ரேரஸ்ட் பொசிஷன், அந்த ரேரஸ்ட் பொசிஷனுக்காக உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஹியூஜ் பேக்கேஜ் தான் தருவாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் கைஸ், 7th question, what can you say about the percentage of the students from ECE entering into core companies? What about the remaining percentage? எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கரெக்டாலாம் சொல்ல முடியாது. ஸோ டென்டேட்டிவ்லி இப்போ 100% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து
80% தான் வந்து ப்ளேஸ் ஆவாங்க. ஸோ டென்டேட்டிவ்லி அப்ராக்சிமேட்லி. என்னால் அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ்லாம் என்னாலே வந்து கலெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ப்ராப்பராக எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. ஸோ அப்ராக்சிமேட்லி 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிறான்னு வச்சுக்கோங்களேன். அதில் 30% ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கோர் கம்பெனிஸ்குள்ளே என்டர் ஆகிடுவாங்க. லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்ஸாஸ், குவால்காம், ஸ்னைடர் எலக்ட்ரிக், நேஷனல் செமிகண்டக்டர்ஸ், ஆப்டிவ் காம்பனன்ட்ஸு, ஆம், இந்த மாதிரியான கம்பெனிஸ்குள்ளே வந்து போயிடுவாங்க. கேட்டர்பில்லர் சம்திங் அது வரும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் ரோல் ஸ்கூலில் தான் போவாங்க. அப்படி இல்லைனா அவங்களால எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் அதாவது இந்த பிளேஸ்மெண்ட்ஸ்ன்றது ஒரு மாதிரி வேவாக நடக்குமாமா. சீனியர்ஸ் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. நானும் நிறைய சீனியர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ ஆகஸ்ட் மந்தில் வந்து அதிகமான கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிசம்பர் மந்தில் வந்து அதிகமான கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் முழுசாக அண்டர்கோ பண்ணி இந்த வருஷம்லாம் நான் கடந்தால் தான் எனக்கு அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும். அதனால் அடுத்த வருஷம் நான் தெளிவாக சொல்லுவேனே தவிர இந்த வாட்டி எனக்கு என் சீனியர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் அவங்களால ஷேர் பண்ண முடியுது. அதுதான் இந்த 30% கோர் கம்பெனிஸ் வந்து போவாங்க. இந்த இருக்கக்கூடிய 50% வந்து சாஃப்ட்வேர் ரோல்ஸ்க்கு போவாங்க. அப்படி இல்லைனா இந்த மார்க்கெட்டிங் ரோல், ஃபினான்ஷியல் ரோல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரோல்ஸ்க்கு வந்து போய்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 30% கோர் கம்பெனிஸ்க்கும் அந்த 50%ல் 40% வந்து ஐடி கம்பெனிஸ்க்கும் அந்த இருக்கிற 10% வந்து லைக் சூப்பர்வைசர் அந்த மாதிரி அந்த MBA ரோல்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ரோல்ஸ்க்கும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் ரோல்ஸ்க்கும் மற்றபடி அந்த ஃபினான்ஷியல் ரோல்ஸ்லாம் இருக்கும், ஃபைனான்ஸ். ஸோ அது பக்கமும் வந்து போயிடுவாங்க. ஸோ அந்த 10% வந்து இந்த மைனர் கேட்டகரி. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து சிலது இருக்குது. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வெறும் இப்போ ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி இருக்குன்னா ஹார்ட்வேர் மட்டுமே வச்சு சர்வை பண்ணிட முடியாது. அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து தேவைப்படும். ஒன்றும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அதை கம்பைல் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக வேறு ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற நிறைய மேட்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கான ரோல் வந்து தேவைப்படும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் சைடுக்கும் வந்து அந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணால் தான் ஆஸ் அ ஹோல் அந்த கம்பெனி வந்து லைக் ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஸோ தெரிஞ்ச பேசிக் விஷயம் தான் சொன்னேன். அண்ட் 8th question is that why a huge percentage of ECE actually moves towards software? Do core companies hire less or they expect more of our syllabus does not meet their requirements? நல்ல question. இங்கே மேட்டர் என்னன்னா நீங்களே வந்து கேட்டிருக்கீங்களே, do core companies hire less? ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஏன்னா ஹார்ட்வேர் கம்பெனிஸ் வந்து when comparing to IT companies கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா கம்பெனிஸில் இப்போ 2 டைப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸு, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸு. ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ன்றது ஹேஸ் அ ஹோல் அது ஒரு சாஃப்ட்வேரான ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, லைக் இப்போ ஒரு அப்ளிகேஷனாக இருக்கோ இல்லை வெப்சைட்டாக இருக்கோ, கைண்ட் ஆஃப் சிமிலர் திங்ஸ். அந்த மாதிரி ப்ராடக்டாக வந்து அவங்க செல் பண்ணுறாங்களா, அப்படி இல்லைனா வந்து லைக் சர்வீசஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்களா? இப்போ ஹார்ட்வேர் கம்பெனிஸ்லாம் முழுசுமாகவே ஏன் ப்ராடக்ட் கம்பெனிஸ்னு சொல்கிறாங்கன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே தே ஆர் ப்ரொடியூசிங் அ ப்ராடக்ட் அண்ட் செல்லிங் டு தி மார்க்கெட். இப்போ ஒரு மைக்ரோ கண்ட்ரோலராக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு டிவைஸ், ஏதோ ஒரு டிவைஸ், ஒரு டயோடாக கூட இருக்கட்டுமே. ஸோ அந்த டயோடாக இருந்தாலும் அவங்க ஒரு ஹார்ட்வேர் காம்பனண்ட்டை ஒரு ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ when comparing to product companies, product based companies, service based companies வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது. இல்லை மோஸ்ட் ஆஃப் வந்து ஜென்ரலாகவே சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைடிங் கம்பெனிஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சர்வீஸ் ப்ரொவைடிங் கம்பெனிஸ்னால் ஐடி செக்டர்ஸில் நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெயிலாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், லைக் வெப்எக்ஸு, அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் சப்போர்ட்டிங் டூல்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி டூல்ஸ் இப்போ ஜோஹோ பார்த்தீங்கன்னா அவனோட தனியாக மெயில் இருக்குது, சம்திங் கேலண்டர், இந்த ஸ்கெடியூல் மெயின்டைன் பண்ணுறதுலாம் இருக்கிறதான்னு சொல்லிட்டு எஃப்எஃப்ஆரோட வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனி நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதுனால என்ன ஆப்வியஸாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும், நிறைய வேக்கன்சிஸ் ஐடி கம்பெனிஸ், அதாவது சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸில் தான் வந்துருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி லெஸ்ஸாக ஹையர் பண்ணுறது தான் வந்து ஹார்ட்வேர் கம்பெனிஸ். வை? பிகாஸ் அவங்களோட ரோல்ஸ் லிமிட்டட் தான். பட் உங்களோட வருஷத்துக்கு வருஷம் எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குதோ, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்னோட 2 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு உட்காரலாம். ஸோ அப்போ ஒரு 2-3 பெரிய ஹார்ட்வேர் கம்பெனிஸ் வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அங்கே வந்து உங்களுக்கு அதிகமான ரோல்ஸ் வந்து எடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் கைஸ், டைனமிக் தான், வருஷம் வருஷம் வரும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி ஐடியை விட ஹார்ட்வேரில் வந்து கம்மியான ரெக்ரூட்மெண்ட் ரோல்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. தட் இஸ் த பாயிண்ட். 9th question is that where is it comparatively easy to get high paying job in a core field or software field in 2026 and 2030? 2026ல வந்து பார்த்தீங்கன்னா கோர் கம்பெனிஸில் மேபி ஹை பேயிங் ஜாப் ரோல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஒரு கம்பெனி கைஸ் 60 LPAக்கு ஒருத்தர் போனாங்க. ஸோ அந்த கம்பெனி பேர் மறந்துட்டேன். அது ரோல் பொறுத்தான், ஆப்வியஸ்லி ரோல் பொறுத்தான். உங்களை எந்த ரோலுக்கு எடுக்கிறாங்களோ, இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஹையஸ்ட் பேயிங் ரோலுக்கு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போது சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் வந்து ஹை பேயிங் ஜாப் ரோல் வந்து இருக்குன்னு நம்மளால் சொல்லிட முடியாது. இந்த ஹார்ட்வேர் கம்பெனியில் அவன்கிட்ட இருக்கிற ஹையஸ்ட் பேயிங் ரோல் வேறவா இருக்கலாம், பட் அந்த ரோலில் வந்து ஆல்ரெடி ஃபுல்டாக இருக்கலாம். ஸோ அவனுக்கு எது வேக்கண்ட்டாக இருக்கோ ஸோ அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் எடுக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் லோ பேயிங் ஜாப் ரோலாக வந்து இருக்கலாம். அது இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர் கம்பெனிஸ் தான் வந்து 2026 ஹார்ட்வேர் கம்பெனிஸ் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் பேயிங் திங்காக இருக்குது. பட் 2030 எப்படி மாறும்னு சொல்லிட்டு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்போயுமே மேபி ஹார்ட்வேராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒய் பிகாஸ் இப்போது நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் எல்லாமே ஏஐ இன்டெகிரேட்டட் தானே. ஸோ ஏஐ இன்டெகிரேட்டட்னா ஒன்றும் லைக் உங்கள் ஜாப் ரோலை அஃபெக்ட் பண்ணுவோன்னா ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணும். லைக் நீங்கள் கேட்குற எக்ஸாக்ட் கூட அது ஒரே ப்ராம்ப்டில் தந்துருமா தராது. ஸோ அதை நீங்கள் பக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு திருப்பியும் வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய கம்பெனிஸில் நான் ஒரு பிபிடி ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக் வந்து அட்டன் பண்ணேன். ஒரு கம்பெனி பேர் வேணாம், பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லைக் நீங்கள் வந்து எங்கள் கம்பெனிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஜாப் ரோலில் ஆப்வியஸ்லி நீங்கள் கிளாடோ இல்லை எந்த ஏஐயோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நாங்கள் ரெஸ்ட்ரிக்டே பண்ண மாட்டோம். பட் உங்களோட ஒர்க்கில் நீங்கள் எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அதை எஃபிஷியண்டாக முடிக்கிறீங்கிறது தான் வந்து நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்கிறாங்க. ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அபவுட் யூஸிங் ஏஐ டூல்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி. அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை செய்கிறப்போ அவங்களோட வேலையில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எந்த ஏஐ யூஸ் பண்ணாலும் வந்து அவங்க கவலைப்பட போகிறதில்ல. ஸோ இதான் மேட்ரு. அதனால் 2030 மேபி என்னோட ப்ரெடிக்ஷன் ஹார்ட்வேர் கம்பெனிஸ் ஆர் ஹார்ட்வேர் ஜாப் ரோல்ஸ் வந்து ஹையஸ்ட் வேயிங்காக இருக்கலாம். தட் இஸ் மை ப்ரெடிக்ஷன். மாறலாம். அண்ட் 10th question is that right now India needs 1 million semiconductor engineers, then why recruitment is less from core industries? ஸோ நீங்கள் வந்து இந்த நியூஸில் பார்த்துட்டு மேபி வந்து சொல்லியிருக்கலாம் 1 million semiconductor engineers வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து ஏதோ ஒரு ப்ரொப்போசல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எந்த பக்கம் தேவைன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவாக தெரியல. நான் வந்து நியூஸ் அதிகமாக பார்க்க மாட்டேன், அதனால் வந்து எனக்கு ப்ராப்பராக சொல்ல தெரியல. இப்போ அவங்க சப்போஸ் அது ஒரு ப்ரொப்போசலாக வச்சுருந்தாங்க அப்படின்னா எப்பயுமே கவர்மெண்ட்டோட ஃபாஸ்ட்னஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ரொப்போசல் வந்து எப்போ அது டெலிவரபிள் சிஸ்டமாக வந்து அந்த சிஸ்டமை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு தான் வந்து லைக் இப்போ உங்களுக்கு அந்த செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ் அவ்வளோ பேர் தேவை அப்படின்னா அந்த செட்டப்போ சிஸ்டம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்து லைக் அதை ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிக்கணும்ல. பில்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் அவங்க என்ன பண்ணணுன்ற அந்த கோர் இதுக்குள்ளேயே வந்து வருவாங்க. அதுக்கே வந்து சில வருடங்கள் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களை அந்த ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணி போடணுன்னா இட் வில் டேக் டைம். ஸோ இந்த வருஷத்துலலாம் வந்து அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த ப்ராப்பரான நியூஸ் தெரியல, அதனால் எனக்கு கோரிலேட் பண்ணி கரெக்டாக டெலிவர் பண்ண சொல்ல புரியல. நான் தான் சொல்கிறேனே, கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்கன்னா அது கொஞ்சம் நடக்கிறதுக்குலாம் வந்து டைம் ஆகும். பட் நான் சொல்கிற மாதிரி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண லேட் ஆகி இந்த ஒரு 4 வருஷம் கழிச்சு பண்ணி நீங்கள் 2030 பிளேஸ் ஆகிறப்போ உங்களோட ஜாப் ரோல்ஸ் வந்து அதிகமாக வேக்கண்ட் இருக்குமானா மேபி இருக்கலாம். இருந்தால் உங்களுக்கு நல்லது. ஸோ திஸ் இஸ் த திங். ஃப்யூச்சர் பற்றி நம்மளால் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதை தான் மேட்ரு. And 11th question is that if my primary goal is to get high pay, what course will you suggest? ECE or CSE? ஸோ ஈஸியாக சிஎஸ்சியான்னு கேட்டால் நான் ஈஸி தான் சொல்லுவேன் கைஸ். ஆப்வியஸ்லி சிம்பிளான சொல்யூஷன். நீங்கள் வந்து ஹார்ட்வேர் சைடில் பிக்கப் பண்ண முடிஞ்சால் பிக்கப் பண்ணிக்கலாம், இல்லை ஹார்ட்வேர் பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3rd இயர்லேருந்து சாஃப்ட்வேர் சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். டிஎஸ்ஏ கற்றுக்கலாம், கோடிங் கற்றுக்கலாம். ஆப்வியஸ்லி சி பைத்தானும் வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ சாஃப்ட்வேர் சைடு ஸ்விட்ச் ஆகணும்னாலும் அது ஈஸி. ஹார்ட்வேர் சைடு நான் பார்க்கணும் போகிறேன், எனக்கு சாஃப்ட்வேர் வந்து ஒரு பேக்கப்புக்காக இருந்தால் போதுனாலும் அதுவும் ஈஸி. So I will prefer ECE. And the 12th question is that if someone is unable to enter core companies, then there is any better alternative for him other than software? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ சாஃப்ட்வேர் சைடு வராமல் கோர் கம்பெனிஸில் எதுவும் கிடைக்கல அப்படின்னா ஹையஸ்ட் பண்ணுறதை நான் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து நான் பார்ப்பேன். ஒய் பிகாஸ் சாஃப்ட்வேர் கம்பெனி சைட் போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிங்கன்னா எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியல. ஹையஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் அட்டன் கேட் எக்ஸாம்ஸ். ஸோ அதில் நல்ல ஸ்கோர்ஸ் அண்ட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ கேன் டேக் சம் ஆஃப் தி ஐஐடிஸ். அங்கே வந்து நீங்கள் எம்டெக் பண்ணலாம். அப்படி இல்லைனா கேட்டில் நல்லா ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. பட் வேலைக்குன்னா ஹார்ட்வேர் கம்பெனிஸ்னால் ஆன் கேம்பஸ் போகலாம், இல்லை ஆஃப் கேம்பஸ் ட்ரை பண்ண சொல்லுவேன். லைக் ஏன்னா ஆஃப் கேம்பஸ்லேயும் நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணுறாங்க. லைக் ஆன் கேம்பஸில் பண்ணுற அளவுக்கு அந்த லக் பேசிஸில் உங்களால் தே ஆர் ஓப்பன் டு டேக் யூ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஆஃப் கேம்பஸில் நீங்கள் கொஞ்சம் அலையிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அலையிற மாதிரி இருக்கும். இதுதான் கைஸ். ஹையஸ்ட் போகலாம் எனக்கு தெரிஞ்சு. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எதுவும் போகல, ஹார்ட்வேர்லேயும் வேலை கிடைக்கல அப்படின்னா ஹையஸ்ட் போகிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் இட். And the next question is that 13th question. I actually scored 199.5 engineering cutoff. Will you suggest
PhD Tech or Anna University CEG campus for me, and what course will you suggest based on the demand in 2030 and high pay? Great cut off. Of course நான் வந்து இந்த கட் ஆஃபில் தான் சிஜி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன். ஒய் பிகாஸ் பிஹெச்டி டெக் இஸ் ஆல்சோ a great place to learn ECE. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி டெக்கில் ECE வந்து சிஜி விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹார்ட்வேர் கம்பெனிஸுமே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. அண்ட் இங்கேயுமே வந்து ஒரு 2-3 பேர் 200 கட் ஆஃப் எடுத்தவங்களும் வந்து என்னோடய கிளாஸ்மேட்ஸாக இருக்காங்க. ஐ மீன் G1 G2ன்னு சொல்லிட்டு இருக்கோம். G1 வந்து பார்த்திங்கன்னா எய்டட் 27,000 நம்ம தான் இயர்லி காலேஜ் ஃபீ வந்து ஆகும். G2 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செல்ஃப் சப்போர்ட்டு. எங்களோட கட் ஆஃப் வந்து 195, 196, 197 அந்த மாதிரி இருக்கும். என் கிளாஸில் இருக்கக்கூடிய கட் ஆஃப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது செல்ஃப் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 87,000 சம்திங் வரும் பர் இயருக்கு காலேஜ் ஃபீ. ஹாஸ்டல் ஃபீஸாக தண்ணி அதை பார்த்துக்கலாம். ஸோ அதனால் G1ல் அதை எய்டடில் இருக்காங்களா அது வந்து பார்த்திங்கன்னா 199, 198.5 அதுலேயே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த கிளாஸில் 2-3 பேர் 200 கட் ஆஃப் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா சிஇஜி விட எனக்கு பிஹெச்டியில் ஈஸி கிடைக்கும், ஐ மீன் நல்லாயிருக்கும் சொல்லி தருவாங்க, ஈஸியாகவும் கிடச்சிரும், நல்லா சொல்லி தருவாங்க, ஈஸி இஸ் பெட்டர் இன் பிஹெச்டின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது எந்தளவு உண்மைன்னு சொல்லிட்டு நான் சிஇஜியில் போய் படித்தா தான் என்னால் வந்து கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். இங்கிட்ட ஃபைன் மேனேஜ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஓகே தான், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இதை பற்றி நான் வந்து கிளியராக இருக்கேன். பட் அதர் தென் தட் சிஇஜியில் எப்படி இருக்கும் அதை கம்பேர் பண்ணி சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. ஸோ ஐ வில் டேக் சிஇஜி. ஏன்னா சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டின்றது வேர்ல்டு கிளாஸ் பிராண்டு. ஸோ ஐ வில் ப்ரெஃபர் தட். அண்ட் அங்கே எப்படி இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணி நான் அங்கே படிச்சுக்கலான்ற மைண்ட் செட்டில் இருப்பேன். அண்ட் நீங்கள் சிஇஜி போகணுமா பிஹெச்டி வரணுமான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் மிஸ்டர் பிரணவ். எனக்கு தெரியல, நல்ல கட் ஆஃப் இருக்குது. நான் வந்து சிஇஜி எடுக்கலாம் தான் நான் போவேன். பட் எனக்கு தெரியல எங்கே ஈஸி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. மேபி வந்து சிஇஜியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸை கேட்டு பாருங்கள். பிஹெச்சியில் இருக்கக்கூடிய சீனியரான நாங்கள் சொல்வது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபைன், நல்லாயிருக்கு. லைக் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும், லேப் டைம் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் வந்து க்யூரியஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி கற்றுக்கலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நீங்கள் நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா தேர் ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ். நீங்கள் எந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டாலும் வந்து சொல்லி தருவாங்க. அதாவது எதுவும் பிரச்சனை இல்லை. லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்கும், நீங்கள் எந்த புக் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. கிளப்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்போஷர்ஸும் இருக்குது. நீங்கள் லீடர்ஷிப் ஸ்கில்ஸையும் வந்து நிறைய டெவலப் பண்ணிக்கலாம். நிறைய பர்க்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இங்கே இட் இஸ் ஃபார் பெட்டர் இந்த காலேஜ் நான் சொல்வேன். அண்ட் சிஜி பற்றி நான் அங்கே படிக்கிறவங்ககிட்டயும் ரொம்ப க்ளோஸ் காண்டாக்ட்லாம் வந்து இல்லை. ஸோ அதை நீங்களாக டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின், ஹை பே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே சான்சஸ் இருக்குது. நான் அந்த கொஷின் நான் இன்னும் கம்ப்ளீட்டாக முடிக்கல. பேஸ்ட் ஆன் த டிமாண்ட்னா சிஜி கேம்பஸ் தான் 2030 மேபி அப்பயுமே அண்ணா யூனிவர்சிட்டியோட பிராண்ட் வந்து குறையாது என்னோட ப்ரெடிக்ஷன் படி. அண்டு ஹை பேனா அதான் ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் போகிற ரோல் அண்ட் அந்த கம்பெனியை பொறுத்து இருக்குது. இங்கேயுமே நீங்கள் ஹை பே வாங்கலாம், பிஹெச்டிலையும் அண்டு சிஇஜிலையும் வந்து ஹை பே வாங்கலாம். அது உங்களோட நேரம், உங்களோட வர கம்பெனி எடுக்கிற ரோல் அதை பொறுத்த கேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், 14th கொஷின், விச் இஸ் ஈஸி டு மாஸ்டர், சிஎஸ்சியா இசிஇயா? ஆப்வியஸ்லி சிஎஸ்சியில் நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். Why? Because I'm struggling here in ECE to balance both the hardware part and the software part. So ECE வந்து பேலன்ஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான விஷயமா எனக்கு தெரியுது. சிலர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. என் கிளாஸ்லேயுமே நிறைய பேர் இருக்காங்க டாப்பர்ஸ். லைக் ஹார்ட்வேர்னாலும் பிரித்து மேய்வாங்க, சாஃப்ட்வேர்னாலும் பிரித்து மேய்வாங்க. அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சிலர் இருக்காங்க என் கிளாஸில். அது நம்மளுக்கு வரதை நினச்சி கவலைப்படக்கூடாது. பட் ECE வந்து மாஸ்டர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் கைஸ் என்னை பொறுத்த வரைக்கும். சிஎஸ்சியில் வந்து லைக் ஃபுல்லாக சாஃப்ட்வேர் அண்ட் அது ரிலேட்டடான சப்ஜெக்ட்ன்றதுனால ஈஸியாக மாஸ்டர் பண்ணிடலாம். இங்கே ரெண்டு சைடு நீங்கள் பார்க்கணும், அங்கே ஒரு சைடு பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சைடு பார்க்குறப்ப அங்கே நிறைய டொமைன்ஸ் இருக்கும். லைக் உங்களுக்கு அங்கே வைஃபை பற்றியும் வரலாம், நெட்வொர்க்கிங் பற்றியும் வரும், டிஎஸ்ஏ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி வரும், அண்ட் ஏஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை ஒரு பேப்பரை தனியாக படிப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய ஏஐ மாடல்ஸ்லாம் எப்படி டெவலப் பண்ணுறான்னு சொல்லிட்டு அது தனியாக படிப்பீங்க. மெஷின் லேர்னிங் ஒரு எம்எல் மாடலில் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபுல்லாக படிப்பீங்க. நீங்களே ட்ரெயின் பண்ணி சில மாடல்ஸை டெவலப்புமே பண்ணுவீங்க. அவன் நிறைய விஷயம் இருக்குது சிஎஸ்சியில். அது ஆனால் மாஸ்டர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரே பாயிண்டில் இருக்கீங்க, ஒரே பாயிண்டில் வந்து யூ கேன் சர்வைவ் ஈஸிலி. பட் இங்கே வந்து 2 different பாயிண்ட்ஸ். தட் இஸ் த மேட்டர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 15th question, even if we work hard we can't master in ECE as it is tough, is it true? ஆமாம் கைஸ், கடல் மாதிரி. ஏன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னால் அது ஒரு பக்கம் போகும், ஃப்ளிப்-ஃப்ளாப், லேட்ஸு, மெமரி சிஸ்டம்ஸு, மெமரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் சொல்லிட்டு அது போயிட்டே இருக்கும். அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்னால் பிஜேடி டிரான்சிஸ்டர் அதை வச்சு டெவலப் பண்ணுற சர்க்யூட்ஸ்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். கடல் மாதிரி இருக்கும்.
ஸோ அதான் ஆல்ரெடி சொன்னது தான், ஈஸி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பேரில் மட்டும் ஈஸியாக இருக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அதில் டீப் டைவ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் வந்து எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால் ஈஸி இஸ் டஃப் வென் கம்பேரிங் டு சிஎஸ்சி. அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பொறுத்து தான். என் கிளாஸில் சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் அது ஈஸி படிச்சுட்டு அவங்களால வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸையும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறது, தட் வில் பி லைக் த கேக் வாக், அசால்ட்டாக வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லை, நான் வந்து ஹார்ட்வேரில் தான் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் வரும். பட் அதையுமே வந்து நான் நிறைய படித்து இதெல்லாம் இதுன்னு சொல்லிட்டு நான் மைண்டில் வச்சுருந்து படித்து வரது எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, கஷ்டமாகவும் இருந்துச்சு. சிலருக்கு ஈஸியாக வந்துடும், சிலருக்கு வராது, அண்ட் தட் இஸ் த ஹியூமன் நேச்சர். எஸ், ஈஸி வந்து நீங்கள் கேட்ட மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சில நேரத்தில் மாஸ்டர் பண்ண முடியாது, அண்ட் தட் இஸ் த ஹார்டஸ்ட் ட்ரூத். கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் சிஎஸ்சி படிக்கிறவங்களை கொஞ்சம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு சிஎஸ்சி பற்றி அவ்வளோலாம் தெரில, எனக்கு சரி ஈஸி பற்றி அவ்வளோ தெரிலன்னு சொல்ல வந்துருப்பேன். பட் நாட் லைக் தட். ஈஸி பற்றி தெரியும், பட் என்னென்ன படிக்கணும், எங்கெங்கே படிக்கணுன்றதெல்லாம் கூட தெரியும். ஆனால் அதை கம்ப்ளீட்டாக படித்து என்னால் அந்த டாப் 5% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க முடியுமானா முடியாது. ஸோ தட் இஸ் த பாயிண்ட். அதனால தான் கொஞ்சம் யோசித்தேன், வேறு அதுவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஆனால் படிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வருஷம் சொல்கிறேனே கன்ஃபார்ம் பண்ணி, இப்போதைக்கு விட்டுருங்க. நான் இன்னும் 2 நாளில் அவ்வளோதான் கோயம்புத்தூர் கிளம்பணும். அப்போ போய் பார்த்தா தான் வந்து நிலவரம்லாம் நிறைய தெரியும், என்னென்ன கம்பெனிஸில் என்னென்ன எதிர்பார்க்குறாங்க. அடுத்த வருஷம்லாம் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும். இந்த கம்பெனியாக இதுதான் எதிர்பார்க்குறாங்க, இப்படி படிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுவோம். அப்போ நம்ம வீடியோஸ் பார்க்கணும்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. அண்ட் எஸ் கைஸ், 16th question. What do you think about the future of CSE students in job security perspective? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தாங்க. ஏன்னா இப்போயே வந்து நிறைய நம்ம நியூஸ் பார்க்குறோம், இத்தனை பேரை ஃபயர் ஆஃப் பண்ணிட்டாங்க, இத்தனை பேரை லே ஆஃப் பண்ணிட்டாங்க, ஃபயர் பண்ணிட்டாங்க, லே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஏஐலாம் வந்து இன்வால்வ் ஆகிறதுனால உங்களோட ஜாப் ரோல்ஸ் வந்து கம்மியாகும். பட் சிஎஸ்சி படித்தவங்களுக்கு வேலையே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா வேலைலாம் இருக்கும். பட் அந்த கவுண்ட்டு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து எடுக்கிறாங்கன்னா அங்கே வந்து அந்த எவ்வளோ பேரை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஹையர் பண்ணுறாங்கன்றது வந்து கண்டிப்பாக வந்து குறையும். ஏன்னா ஒர்க்ஸ் வந்து சிம்பிளர் ஆகிட்டே வருது ஏஐனால். இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, 4 பேர் ஆர்கானிக்காக வந்து கோட் பண்ணுற வேலைலாம் இப்போ கிடையாது. அதை வந்து ஒரே ஆளில் 4 பேரோட வேலையை ஏஐ வச்சு கிளாட் வச்சு நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க, கோட்லாம் ஓரளவுக்கு கொடுத்துரும். கோடிங்க்குன்னு தனியாக எஸ்பெஷலி அதை மட்டும் மாஸ்டர் பண்ணக்கூடிய நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜாப் ரோல்ஸ் பார்க்குறப்ப 4 பேர் பண்ணுறத ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 பேர் பண்ணுறத ஒருத்தராக வந்து நீங்கள் ஏஐ வச்சு முடிச்சுட்டு போகலாம். ஸோ ஜாப் ரோல்ஸ் குறையும். சிஎஸ்சிக்கான செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன்ல, டாப் காலேஜஸில் நல்ல கோர்ஸாக இந்த மாதிரி சிஎஸ்சிஇசிலாம் எடுத்துட்டிங்கன்னா டாப் காலேஜஸில் உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும். அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்டாக இருக்கீங்கன்ற அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த காலேஜஸ்லாம் டசன்ட் மேட்டர். பட் நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த காலேஜில் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களை வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அந்த குட் இம்ப்ரெஷன் கிடைக்கும்ல. அந்த குட் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்வியூ ஆஃப் கேம்பஸில் ரேண்டமாக போய் ஒரு கம்பெனியில் போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா, ஐ எம் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சரி, பையன் வந்து ஸ்டஃபாக தான் இருப்பான், நம்ம செக் பண்ணிவிட்டு இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். சில காலேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலேஜ்னால் எப்படியும் ஆவரேஜ் தான் படிச்சிருப்பாங்க, ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு உங்களையும் ரெக்ரூட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு உங்கள்கிட்ட ஸ்டஃப் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அது நீங்கள் படிக்கிற காலேஜை பொறுத்து வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஜட்ஜ் பண்ணாமல் இருக்க அவங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பராக இல்லை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக, ஆப்வியஸ்லி காலேஜ் பொறுத்து நிறைய ஜட்ஜ் பண்ணுவாங்க. நானே நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் மூவிங் டு த லாஸ்ட் கொஷின். ஸோ 17th question is, do you think our ECE syllabus is worth enough to enter some high-paying core jobs? Syllabus is common to all guys. நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் கொஷின்றதுனால நான் தெளிவாக பேசலான்னு இருக்கேன். சிலபஸ்ன்ற பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மட்டும் படிக்கல. இப்போது மைட் பி நீங்கள் 199.5 கட் ஆஃப் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா, ஸோ உங்களோட கெப்பாசிட்டி வேறுவாக இருக்கும். ஸோ அதே காலேஜில் லைக் சில மெம்பர்ஸ் சில ரிசர்வேஷன்ஸ்லாம் வந்து வந்திருப்பாங்களா. இப்போ 7.5 வராங்கன்னா தமிழ் மீடியம் சம்திங்காக எனக்கு ரூல்ஸ் மறந்துட்டேன் நான். 7.5 வராங்கன்னா அந்த தமிழ் ஸ்டூடெண்ட்டும் வந்து கோப்பப் பண்ணி அந்த சிலபஸை வந்து கரெக்டாக அண்டர்கோ பண்ணி தெளிவாக உங்களுக்கு ஈக்குவலாக படிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கஷ்டமாக கொடுத்துட்டு படிக்கிற பசங்க நீங்களாம் படிச்சிருவீங்க, பட் அவங்களால வந்து பாஸ் கூட பண்ண முடியலன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி மாடரேட்டடாக தான் வந்து வைப்பாங்க. அண்ட் நீங்கள் நல்ல டாப் காலேஜஸ் எடுத்திங்கன்னா உங்களோட சிலபஸ் வந்து ஸ்டஃப்பாக இருக்கும்.
அண்ட் அந்த ஸ்டஃப் உங்களுக்கு சில லோக்கல் காலேஜஸில் வந்து கிடைக்காது. நான் சில காலேஜஸ் நேம் பண்ண விரும்பல, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே படிக்கிறாங்க. ஸோ மேபி 3 லெட்டரில் ஒரு காலேஜ் இருக்கலாம். ஸோ அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் யூ அட்டெண்ட் தி எக்ஸாம், நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க, உங்களோட ரிசல்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஜிபிஏ வந்து பார்த்தீங்கன்னா 9 மேலே தான் இருக்கும். 9.2 9.3 எடுப்பாங்க. ஆனால் எங்கள் காலேஜில் விழுந்து குட்டிக்காரன் அடைச்சி படித்தாலும், நான் போன செமஸ்டருக்கு லிட்டரே அப்படி தான் படித்தேன். 2 மணி நேரம் மட்டும் தூங்கி மற்ற நேரம்லாம் படித்து 8.65. இது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு என்னோட அதிகம் 8.65 தான். லைக் எப்படி சொல்கிறது, 8க்கு மேலே எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா படித்தா தான் 8க்கு மேலே வந்து எடுக்க முடியும் எங்கள் காலேஜில். ஸோ அந்த மாதிரி காலேஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணுவாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டினா அங்கே ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். அது ஆப்வியஸ்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நானும் கேட்டிருக்கேன். எங்கள் காலேஜும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி டாப் காலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரக்கூடிய பசங்க வந்து இந்த குவாலிட்டியில் தான் இருப்பாங்க, இந்த ஸ்டஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே வந்து தெரியும்ல. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வாட் தே வில் டூ இஸ் செட் த கொஷின் பேப்பர்ஸ் வித் த ஸ்டாண்டர்ட்ஸ், டீச் தி டீச்சிங்ஸ் அண்ட் இன்ட்ரடியூஸ் த டாபிக்ஸ் இன் சச் அ ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறதுனால இங்கே இருக்க சிலபஸ் வந்து நீங்கள் ஹை பேயிங் ரோல்ஸ்க்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அது மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் சிலபஸில் இருக்கிறது மட்டுமே படிச்சிருந்தீங்கன்னா யூ காண்ட். ஏன்னா நீங்கள் சிலபஸில் என்ன படிக்கிறீங்களோ அதை தான் கொஷினாக கேட்க போகிறான்லாம் கிடையாது. அந்த டாப்பிக்லேருந்து அது ரிலேட்டடாக நீங்கள் எப்படி வந்து புதுசாக ஒரு ப்ராப்ளமை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அதை சால்வ் பண்ணுறீங்கன்றதான் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் வந்து எடுத்தோடனே ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் வந்து கேட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் படித்த பேசிக்ஸில் நீங்கள் படித்த அந்த உங்களோட பர்டிகுலர் டொமைன் அண்ட் அந்த பர்டிகுலர் திங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ புதுசாக நீங்கள் படித்ததே புதுசாக வந்து கேட்போம். என்ன கேட்டு நான் ஆன்சர் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஃபிபனாக்சி சீரிஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபிபனாக்சி சீரிஸை வந்து கோட் எழுத சொன்னாங்க. அது ஈஸியாக எழுதி காமிச்சிட்டேன். நான் வந்து நார்மலான ஒரு இதில் எழுதுனா, ஸோ அதில் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து அதிகம் போல் இருக்குது. ஸோ அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி ரிடியூஸ் பண்ணுற மாதிரி இதில் ரிகர்ஷனில் வந்து போட சொன்னாங்க அந்த கோடை. நான் அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனேன். நான் ரிகர்ஷன் படித்தது ஃபஸ்ட் இயரில், கொஷின் கேட்குறது தேர்ட் இயர் எண்டிங்கில். நான் வந்து கோடிங்லாம் ரிவைஸ்லாம் பண்ணல. ஆக்சுவலி அந்த இன்டர்வியூக்கு நான் கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். கோடிங் சைடில் நான் அவ்வளோ பார்க்கல. ஏன்னா நான் அனலாக் டிஜிட்டலில் ஃபோக்கஸ் பண்ணதுனால எனக்கு இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு டைம் பத்தல. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. அப்படிலாம் வந்து ஒரு கேட்டு, ஏதாச்சும் ஒரு கேட்டு, இப்போ ஆண்ட் கேட்டை வந்து பார்த்திங்கன்னா மக்ஸ் வச்சு டிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்விஸ்டடாக நீங்கள் படிச்சதே தான், உங்களுக்கு கேட்ஸ் பற்றி தெரியாதா, ஆண்ட் கேட்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாதா, தெரியும்ல. மக்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியல, 2x1 மக்ஸு எத்தனை இன்புட் அண்ட் எத்தனை அவுட்புட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ்லி 2x1. ஸோ அதை வச்சு உங்களால் எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டை டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்ச ஒரு விஷயத்தைய ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து இதுக்கு இது அவுட்புட்டாக கொடுத்தா என்ன நடக்கும், இந்த இன்புட்லேருந்து டேரெக்டாக இதோட அவுட்புட்டை நம்ம எடுத்தோன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் கிறிஸ்கிராஸாக படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருக்கும். அண்ட் இது தான் மக்களே இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய விஷயம். உங்களுக்கு தெளிவாக நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த 17 கொஷின்ஸுமே வந்து நியாயமாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வரக்கூடிய கேள்விகள் தான். அண்ட் இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்ன ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே வந்து சேரணும் அப்படின்றத நான் இதை வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அந்த வந்த மெயிலையும் மிஸ்டர் பிரணவ் வந்து கேட்டிருந்தாங்கல்ல, பிரணவ் தானே, பிரணவ் கேட்டிருந்த மெயிலையும் வந்து தெளிவாக ஆனால் இது ஒரு வீடியோவாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா இதை நான் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது, இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. சில விஷயங்களை நான் யோசிச்சு சொல்லணும். ஸோ நான் யோசிச்சு சொல்ல சில விஷயங்கள் தோணும், அப்போ வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் வாட் ECE லுக்ஸ் லைக். அண்ட் இங்கே நிறைய சேலஞ்சஸ் இருக்கானா, அஃப்கோர்ஸ் நீங்கள் எந்த காலேஜ் போனாலும் எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் வந்துருக்கு. எங்கேயுமே டேக் ECE வந்து உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் வந்து கிடச்சிடாது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய சொல்ல முடியாத பெயின்ஸ் இருக்கும். வாங்க புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், எது கரெக்டுன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து மாறிட முடியாது. அண்ட் அதை தான் நீங்கள் 4 வருஷத்துக்கு பர்சியூ பண்ணணும். அதுக்கேற்ற ஸ்டாமினா அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் அந்த ஒரு ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூ ஆர் கிரேட். அண்ட் யூ ஆர் கிரேட் டு பர்சியூ இன்ஜினியரிங் அண்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் பிளேஸ்ட் இன் அ குட் கம்பெனி டூ. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள். பட் ஹார்ட் ஒர்க் தர ரிசல்ட்ஸ் மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் தருவான்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் ஐ ப்ரிஃபர் ஹார்ட் ஒர்க் ரேதர் தென் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ திஸ் இஸ் இட் ஆல் அபவுட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பிரணவ் ஃபார் ஆஸ்கிங் சச் அ வண்டர்ஃபுல் கொஷின்ஸ் தட் எவ்ரி ECE ஸ்டூடெண்ட் மஸ்ட் நோ. அண்ட் எஸ் கைஸ், இட்ஸ் டைம். அண்ட் 34 minutes வீடியோ பார்த்த உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஒய்? பிகாஸ் நீங்கள் ECE மேலே இவ்வளோ பேஷனேட்டாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்காக ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போகிறீங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குட் பை, சியர்ஸ்.